ஜனனி பாப்பா ஜனனி என்னால் பேச முடியல. ஒரு அதிர்ச்சியில் உட்காந்துட்டு இருக்கோம் காய்ஸ். ஆண்டி நீ வேறு காய்ஸ் அங்கே ஒரு புருவம் திரிகிற மாதிரியே இருக்குது. எங்களுக்கு மட்டும் தெரியல, உங்களுக்கும் தெரியுதான்னு தெரியல. உங்களுக்கு காட்டுறதுங்க. நான் அப்படியே திக்கு திக்குன்னு இருக்கேன். ஆனால் நான் மாலை போட்டிருக்கேன். இந்த மாலையை வேண்டிக்கிறோம் நாங்கள் 2 பேரும். நீங்களும் வேண்டிக்கோங்க. ஓகே காய்ஸ், இந்த மாலையை நம்பி நாங்கள் அதை உங்கள்கிட்ட காட்டுறோம். எவ்வளோ பார்க்கணும் காட்டுறோம். ஐயா இங்கே மனசுக்குள்ளே அழுதுட்டுருக்கா. பேசுறியா? பேச வாயே வர மாட்டேது. இப்போ திக்குது பாருங்க. எப்படி இந்த பாத்திரம் தானா உன் கைதான் சொன்னமே புரியல எங்களுக்கு. சொன்னே தெரியல. அது வேற அப்படி விழுந்துருக்கு. அப்படி இப்படி நின்றுட்டு இருந்தது. அது அப்படி வந்துச்சு. அதுவும் அந்த கம்மி பார்த்தீங்களா? இருங்க, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த பேயை காட்டுறோம். அதுவும் அங்கே பாருங்கள். நல்லா சொல் பண்ணு, நல்லா சொல் பாருங்க காய்ஸ். அங்கே தான் இருக்கு பாருங்கள். ஏதோ இருக்கு பாருங்கள் காய்ஸ். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு சில பேர் சொன்னாங்க, பேய் இருக்கிற இடத்துல நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வெள்ளையாக தெரியும். ஆமாம், ஆனால் வெள்ளையாகவே தெரியுது காய்ஸ். இந்த பில்டிங் அவ்வளோ தூரம் தள்ளி இருக்கு, ஆனால் இந்த வீடியோவில் அப்படி தெரியுது காய்ஸ். எனக்கு செம்ம பயமாக இருக்குது. ஏதோ சவுண்டெல்லாம் கேட்குது. யாரும் இங்கே பார்க்குற மாதிரி இருக்குது ஜன்னி. பயமாக இருக்குது ஜன்னி. எதுவும் இல்லை, பக்கத்தில் ஒரு மரம் வேறு இருக்குது. ஐயோ, உங்களுக்கு நான் தெரியாமல் இது பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த மரத்து பக்கத்தில் என்னது இது ஒயிட் கலரில்? ஆமாம், இந்த எங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்னதுன்னே புரியல பாருங்க. நல்லா உங்களுக்கு நல்லா நீங்கள் அடைச்சி பார்த்தா கூட இதோ இந்த இடத்துல பாருங்கள். காய்ஸ் ரொம்ப திக்கு திக்குன்னு இருக்கு காய்ஸ். ரியா நீங்கள் ஜூமில் பார்த்தீங்கன்னா அழுவுறா காய்ஸ். எனக்கு ரொம்ப காய்ஸ். அங்கே ஏதோ மார்க்ஸ் போட்டு யாரும் மார்க்ஸ் போட்டு ஏதோ பண்ணுற மாதிரி அவங்க தெரிஞ்சு எனக்கு மட்டும்தான் தோணுதா? சரி பாய் காய்ஸ். எனக்கு தெரியலடி. எனக்கு தெரியுது. எனக்கு தெரியுது. இந்த மர்மத்தை கண்டுபிடிக்க முடியாமான்னு யாருக்குமே தெரியல. யாரது?